கிராமத்தை காப்பாற்ற போகுதுன்னு யாருக்கும் தெரியாது. இந்த கிராமத்தின் எல்லையில் ஒரு பழைய கோவில் இருந்தது. அந்த கோவிலை சுற்றி முழுக்க அமைதி. அந்த அமைதிக்குள்ள ஒரே ஒரு உயிர் மட்டும் விழிப்பா இருந்தது. அந்த நாயின் பெயர் கருப்பு. அது ஒரு நாளும் குறைக்காது. அதனால கிராம மக்கள் அதை பார்த்து வேலையில்லாத நாயின்னு சொல்லுவாங்க. அன்று அமாவாசை இரவு வானம் இருட்டு, மழை பெய்துக்கிட்டு இருந்தது. முழு கிராமமும் தூங்கிட்டு இருந்தப்போ கோவில் பக்கம் இருந்து சில நிழல்கள் நகர்ந்தது. 3 திருடர்கள் மெதுவா யாருக்கும் தெரியாம கோவிலுக்குள்ள நுழைய முயற்சி பண்ணினாங்க. அந்த நேரம் கருப்பு எல்லாத்தையும் பார்த்துட்டு அது குறைக்கல, யாரையும் கூப்பிடல. ஆனா ஒரு முடிவெடுத்தது. சத்தமில்லாம கிராமத்தை எழுப்பணும். கருப்பு கோவில் மணி கயிற்றை தன் பற்களால் பிடிச்சது. டங் டங் டங். அந்த சத்தம் இருட்டை கிழிச்சது. மக்கள் எழுந்தாங்க. குறைக்காத அந்த நாய் சத்தம் இல்லாம தன் உயிரை கொடுத்து ஒரு கிராமத்தை காப்பாத்திச்சு. சில வீரர்கள் புகழுக்காக இல்லை, கடமைக்காக உயிர் கொடுக்கறாங்க. வாயில்லா உயிர்களுக்கும் வீரம் உண்டு.